நான் உங்கள் முகவை பொன்னார். சராசரியாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உணர்வு எப்பவுமே இருந்துருக்கணும். இப்ப இந்த புத்தாண்டு காலம் அப்படிங்கிறதுனால இதை நினைவூட்டும் விதமாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக சென்ற ஆண்டை போலதான் அதற்கு முந்தைய ஆண்டும் இருந்தது, சென்ற மாதத்தை போலதான் இந்த மாதமும் இருக்கு, சென்ற வாரத்தை போலதான் இந்த வாரமும் இருக்கு, அதாவது கடந்து சென்ற நாட்களை போலதான் இந்த நாட்களும் இருக்கு அப்படிங்கிற ஒரு புலம்பல் சராசரி மக்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களிடம் இது இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில 2 விதமான நிகழ்வுகள் நடக்கும். ஒண்ணு விரும்பத்தகுந்த நிகழ்வுகள், இன்னொன்னு விரும்பத்தகாத நிகழ்வுகள். இது ரெண்டுமே நமது கட்டுப்பாட்டுல இல்லை. ஆனா இதுக்கு எதற்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆழ் மனதுல பதிய வைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இப்போ பொதுவா சென்ற ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும்போது நிறைய கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டிருப்போம். நம்மளுடைய நண்பர்களோட, உறவினர்களோட, குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா, சந்தோஷமா அந்த மாதிரி நிறைய நேரங்கள் செலவிட்டிருப்போம். ஆனா அது நமக்கு உடனே நினைவிற்கு வராது. அதுக்கு திரும்ப திரும்ப அதை நினைச்சு நம்ம வலுவூட்டுவதும் கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கையில நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள், நம்ம சுற்றி நடந்த நிகழ்வுகளா இருக்கலாம், நமக்கு சில செய்த விரும்பத்தகாத செயல்களாக இருக்கலாம், இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப 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 நினைச்சு 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 அதுக்கு நம்ம வலுவூட்டம் கொடுத்து இருக்கிறதுனால நம்ம சுத்தி மறுபடியும் அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்குமே ஒழிய வேறு மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன எண்ணங்களை நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி வைக்கும். நம்ம எந்த மாதிரியான எண்ணங்களை, என்ன மாதிரியான எண்ண அலைவரிசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் பல பேர் பல வடிவங்கள்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எண்ணம் உங்களோட வாழ்வை வடிவமைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக நமது வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். சிறு வயதுல இருந்து, நீங்க சின்ன குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம புறப்பட்டு வரலாம். அதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இருக்கும். அந்த மகிழ்ச்சியான நிகழ்வு ஒவ்வொன்றாக நினைத்து நாம அந்த மனதை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு நாம உறங்க செல்வது. அதற்கடுத்து காலையில எழுந்த உடனே நம்ம அந்த அலைபேசி இதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக நாம ஒரு பற்றாக்குறை உணர்வை நமக்குள்ள உருவாக்காம நம்ம தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீண்டும் அதே மாதிரி ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம ஒரு ப்ரேயர் கண்டிஷனுக்கு போயிட்டு நம்ம அந்த நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியான நிகழ்வுகளை மட்டும் திரும்ப திரும்ப நினைக்கிற மாதிரியான ஒரு பயிற்சியை நம்ம மனசுக்குள்ள கொண்டுட்டு வரலாம். அப்படி கொண்டு வருவதன் மூலமாக நம்ம அந்த தனிமையில இருக்கும்போது விரும்பத்தகாத நிகழ்வுகளை நினைக்கக்கூடிய இயல்பு மாறும். இதை ஏன் நம்ம இயல்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக மனிதனினுடைய இயல்பே என்ன அப்படின்னா, ஒரு தனிமையா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான், அல்லது தனிமையா ஒரு இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அல்லது தனிமையா நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு சூழல் அவனுக்குள்ள ஏற்பட்டுட்டாலே அவன் எதை நினைச்சு பார்க்கறான் அப்படின்னா, தனக்கு நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள், அதன் மூலமாக நமக்கு ஏற்பட்ட வலிகள், இததான் அவன் திரும்ப திரும்ப நினைக்கிறான். அப்ப தனிமையில் இருக்கும் போதும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகிழ்ச்சியான நிகழ்வுகள், நம்ம எங்கேயாவது ஒரு சுற்றுலா சென்று இருக்கலாம், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாக நம்ம சுற்றி நடந்த நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கிறதா இருக்கலாம். இதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய எண்ண மாறுதல்களை உருவாக்கி அந்த மாறுதல்கள் மூலமாக நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால பலப்படுத்த முடியும். நம்ம சேனலோட மிக முக்கிய இலக்கையை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எண்ணங்களை பலப்படுத்துவதன் மூலமாக நமது வாழ்வை பலப்படுத்த முடியும். இதுதான் வாழ்வை பலப்படுத்துறதுக்கான தேடல் தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு தேடலா இருக்கு. அந்த தேடல் நம்ம கையிலே இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு.
நமது எண்ணம் தான் நம்மை வழிநடத்தும்.